பிளானட்ஸ் பற்றி நம்ம அதிகமாக கேள்விப்படுறதெல்லாம் அதனோட சைஸு, ஸ்பீடு, அப்புறம் டிஸ்டன்ஸ் இது எல்லாமே தான். ஆனால் இந்த வீடியோவில் சூரிய குடும்பத்தில் இருக்கிற அந்த 8 கோள்களில் எந்த பிளானட் ஃபஸ்ட்டு உருவாச்சு, எந்த பிளானட் லாஸ்ட்டாக உருவாச்சின்னு ஆர்டர் வைஸாக பார்க்க போகிறோம். கூடவே அந்த பிளானட்ஸோட ஏஜ், அப்புறம் ஒவ்வொரு பிளானட்டும் பூமியை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெருசுன்னு சில அடிப்படை விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப ஹைட் வெயிட்டாக இருக்காங்களோ அவங்க தான் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி சூரிய குடும்பத்தில் இருக்கிற 1வது மிகப்பெரிய கோள் தான் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லப்படுற வியாழன் கிரகம். இந்த வியாழன் கிரகம் தான் 8 கோள்களில் முதல்ல உருவாச்சு. 4.56 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவான இந்த ஜூபிட்டர் மொத்தமாக உருவாகி முடிக்கிறதுக்கு 3லேருந்து 5 மில்லியன் வருஷங்கள் ஆயிருக்கு. வியாழன் பூமி மாதிரி ஒரு திடமான கோளா இல்லாமல் பெரும்பாலும் கேஸாகவே இருக்கு. ஜூபிட்டர் அப்படின்னாலே நமக்கு எப்போவுமே ஞாபகம் வர்றது பெரிய கோள் அப்படின்னு தான். அப்படி அது எந்த அளவுக்கு பெருசுன்னா 1300 பூமிகளை அதுக்குள்ள அடக்க முடியும். அடுத்து 2வதா உருவான பிளானட்டை பார்க்கலாம். தண்ணியில் போட்டால் மிதக்கக்கூடிய அளவுக்கு அடர்த்தி கம்மியாக இருக்கிற கிரகமான சாட்டர்ன் அப்படின்னு சொல்லப்படுற சனிக்கோள் தான் சூரிய குடும்பத்தில் உருவான 2வது கோள். வியாழன் கிரகம் உருவான சில மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் உருவாகி முடிஞ்ச இந்த சனி கிரகத்தோட வயசு 4.5 பில்லியன் வருடங்கள். இந்த சாட்டனும் வியாழன் மாதிரி ஒரு வாயு கிரகம் தான். கூடவே அந்த சனி கிரகத்தோட சென்டர்ல 10லேருந்து 20 பூமி அளவு மாசு இருக்கிற அடர்த்தியான பகுதி இருக்கு. சூரிய குடும்பத்துல 2வதா உருவாகி 2வது பெரிய கோளா இருக்கிற இந்த சனி கிரகத்துல கிட்டத்தட்ட 764 பூமிகளை உள்ளடக்க முடியும். அடுத்து 3வதா உருவான கோள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா 3வதா உருவான கோள்கள் அப்படின்னு சொல்றது தான் சரியா இருக்கும். அதாவது 3வது பிளேஸில் இன்னும் நம்மளால் சரியாக கணக்கு பண்ண முடியாத மாதிரி 2 பிளானட்ஸு ஒரே டைம்லைனில் உருவாகி இருக்கலான்னு சொல்லப்படுது. ஒன்றுக்கொன்று அடுத்தடுத்து இருக்கிற இந்த யுரேனஸும் நெப்டியூனும் அதே 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவானது. ஜூபிட்டரையும் சாட்டனையும் கேஸ் ஜெயண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த யுரேனஸும் நெப்டியூனும் ஐஸ் ஜெயண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இருந்தாலும் யுரேனஸ் நெப்டியூன்லேயும் கேஸ் இருக்குது. இந்த 2 பிளானட்ஸும் ஃபுல்லாக உருவாகி முடியறதுக்கு 5லேருந்து 10 மில்லியன் வருஷங்கள் ஆகியிருக்கு. இந்த யுரேனஸ் கிரகத்தில் 63 பூமிகளை உள்ளடக்க முடியும். நெப்டியூனில் 57 பூமிகளை நிரப்ப முடியும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல கவனிச்சிங்கன்னா எல்லாமே பெரிய கோள்கள் தான். இப்போ மீதி இருக்கிற நம்ம பூமி உட்பட 4 பிளானட்ஸில் எது எது அடுத்தடுத்து உருவாச்சுன்னு பார்க்கலாம். எப்படியாச்சும் இந்த கிரகத்துக்கு குடிபெயர்ந்துடணும் அப்படின்னு உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற சிவப்பா இருக்கிற செவ்வாய்க்கோள் தான் 4வதா உருவான பிளானட். இந்த மார்ஸ் பிளானட் முழுசா உருவாகி முடியறதுக்கு 2லேருந்து 4 மில்லியன் வருஷங்கள் ஆகியிருக்கு. இந்த செவ்வாய் கிரகத்தை பத்தி அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டாலும் அந்த கிரகம் பூமியை விட கிட்டத்தட்ட 7 மடங்கு சின்னது. அதாவது பூமியில 7 செவ்வாய் கிரகத்தை உள்ளடக்க முடியும். இப்போ அடுத்து 5வது பிளேஸ்ல இருக்கிற பிளானட்டை பார்க்கலாம். இங்கேயும் யுரேனஸ் நெப்டியூன் மாதிரி 2 பிளானட்ஸு ஒரே டைம்லைனில் உருவாகியிருக்கு. அதனால் 5வது பிளேஸில் 2 பிளானட்ஸ் இருக்குது. அதில் ஒன்றொன்னா பார்க்கலாம். அந்த 2 பிளானட்ஸில் ஒரு பிளானட்டை சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம கூட போகலாம். இருந்தாலும் ஸ்பேஸில் இருந்து பார்த்தா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக தெரிகிற அந்த கோளோட பேரு தான் நம்ம பூமி. கிட்டத்தட்ட 4.54 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவான இந்த பூமி மொத்தமாக உருவாகி முடியறதுக்கு 20 மில்லியன் வருஷங்களுக்கு மேலே ஆகியிருக்கு. சில டேட்டா 100 மில்லியன் வருடங்கள் வரைக்கும் ஆச்சுன்னு கூட சொல்லுது. பூமி பற்றி பெருசாக சொல்கிறத விட அது எந்த அளவுக்கு மற்ற பிளானட்டை விட தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக 2 நாள் செவ்வாய் கிரகத்தில் ஸ்டே பண்ணணும். அடுத்து அதே 5வது பிளேஸில் இருக்கிற இன்னொரு பிளானட்டை பூமியோட ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே கொடூரமான அமிலமான சல்ஃபியூரிக் ஆசிட் மழை பெய்கிற இந்த பிளானட்டு எந்த அளவுக்கு சூடானதுன்னா அந்த ஆசிட் மழையா கிரவுண்ட்ல விழுறதுக்கு முன்னாடியே அது ஆவியாகி திரும்ப மேலே போயிடும். சூரியன் கிட்ட இருந்து 2வதா அமைஞ்சிருக்கிற இந்த வீனஸ் கிரகம் கிட்டத்தட்ட பூமியோட சைஸை ஒத்ததாவே இருக்கு. இந்த வெள்ளி கிரகம் உருவானதும் இதுக்கு முன்னாடி பார்த்த பூமியோட டைம் லைன் தான். இப்போ அடுத்து 6வது இடத்துல இருக்கிற பிளானட்டு அந்த 8 பிளானட்ல மீதி இருக்கிற ஒன்று தான் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சூரிய குடும்பத்தில் சூரியன் கிட்ட இருந்து கவுண்ட் பண்ணும்போது முதல் இடத்துல இந்த புதன் கிரகம் இருந்தாலும் கடைசியாக உருவாகியிருக்கு. இந்த 8 கோள்களில் ரொம்ப சின்ன பிளானட்டும் இந்த மெர்க்குரி தான். எந்த அளவுக்கு சின்னதுன்னா பூமியில் 18 புதன் கோள்களை நிரப்ப முடியும். இருந்தாலும் பூமி மாதிரியே ரொம்ப அடர்த்தியான கோள் தான் இந்த புதன் கோள். இப்போ நம்ம பார்த்த இந்த 8 பிளானட்ல உங்களுக்கு எந்த பிளானட் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேசணும்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல ஸ்பேஸ் வீடியோஸ் கூட சேர்த்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜென்ரல் நாலேஜ் வீடியோஸும் பார்க்க போகிறோம். அதனால இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஹைப் பண்ணுங்க.